Good morning students, welcome to Max online class. இப்போ next topic nature of roots of a quadratic equation. இப்போ ஒரு quadratic equation எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். a x square plus bx plus c is equal to 0. இது ஒரு quadratic equation. அப்போ இந்த quadratic equationக்கு எத்தனை roots இருக்கு? இதோட டிகிரி 2. அப்போ இதுக்கு இட் ஹேஸ் 2 ரூட்ஸ். அப்போ இந்த ரூட்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரூட்ஸை பற்றி படிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு எத்தனை ரூட்ஸ் இருக்கும்? 2 ரூட்ஸ் இருக்கும். அப்போ அந்த ரூட்ஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த ரூட்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும், அதாவது ரியல் ரூட்ஸாக இருக்குமா, ஒரே மாதிரி இருக்குமா, அந்த ரூட்ஸு வேறு வேறையாக இருக்குமா, இது மாதிரி படிக்கிறதுக்கு பேர் தான் இந்த எக்ஸசைஸ். அதான் இந்த எக்ஸசைஸு நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் ஏ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் ஏ, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பி, கான்ஸ்டன்ட்னா சி. அப்போ இந்த ஏபிசியை வச்சுக்கிட்டு அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. என்ன சார்? டெல்டா அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. டெல்டானா என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. அப்போது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசி இது மூணையும் டெல்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணு. டெல்டானா என்ன? இந்த மாதிரி போடுறதுக்கு பேர் டெல்டா. டெல்டானா என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac சப்ஸ்டியூட் பண்ணு. அதோட ஆன்சரை வச்சு தான் அந்த ரூட்ஸ் எப்படின்னு கண்டுபிடிக்கிறது. இப்போ இந்த டெல்டாவுக்கு ஒரு பேர் இருக்குது. என்ன சார் டெல்டாவோட பேர்? டெல்டாவோட பேர் டிஸ்கிரிமினன்ட். என்ன பேர்? டிஸ்கிரிமினன்ட். அப்போது ஏபிசி வேல்யூவை டெல்டாவில் போடு. டெல்டா வேல்யூ 0வோட அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டெல்டா வேல்யூ 7ன்னு வருது. 7ங்கிறது என்ன? 0வோட அதிகமாக. அப்போது த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியல் நம்பர்ஸ் நமக்கு தெரியும். ரியல் நம்பர்ஸ் எதெல்லாம் ரியல் நம்பர்ஸ்? இது நம்பர் லைன், இந்த சைடு மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த சைடு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இது 0. அப்போ இது ஃபுல்லாக ரியல் நம்பர்ஸ். அப்போ எல்லாமே ரியல் நம்பர்ஸ். அப்போது டெல்டாவோட வேல்யூ 7 வந்துச்சுன்னா டெல்டா எப்படி? கிரேட்டர் தேன் 0. அப்படின்னா the ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியல் ரூட்ஸாக இருக்கும், ஆனால் அன்ஈக்குவல். அப்போ 2 ரூட்டு, ஒரு ரூட்டு 1, ஒரு ரூட்டு 1/2 அப்படி இருக்கும். இதை நல்லா படித்து ஞாபகம் வச்சுக்கணும். டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னா டெல்டா. டெல்டானா என்ன? பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ரூட்ஸினுடைய நேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பி ஸ்கொயர் மைனஸ் 4ac போட்டு பார்த்து டெல்டாவோட ஆன்சர் பாசிட்டிவாக இருக்குது, அதாவது 0வோட அதிகமாக இருக்குன்னா இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஒருவேளை ஏபிசி சப்ஸ்டியூட் பண்ணி டெல்டாவோட வேல்யூ 0 அப்படின்னு வந்துச்சுன்னா the roots are real and equal. ரியலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ரூட்ஸ் எப்படி இருக்கும்? 1/2 1/2, 2 ரூட்டும் சேமாக இருக்கும். 3 3. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னாலே நமக்கு 2 ரூட் தான். 1 2ம் சேமாக இருக்கும். அதுதான் டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0. டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ 0வாக இருந்தால் the roots are real and equal. ஒருவேளை ஏபிசி சப்ஸ்டியூட் பண்ணி டெல்டாவோட வேல்யூ நெகட்டிவாக இருக்குது. அப்போ டெல்டா 0வோட கம்மியாக இருக்குது, நெகட்டிவாக இருந்தால் அதுக்கு நோ ரியல் ரூட்ஸ், அதுக்கு ரியல் ரூட்ஸ் கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன். ஹெட்டிங் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸோட நேச்சர் பற்றி படிக்கிறது தான் இந்த எக்ஸசைஸ். அப்போ டெல்டா அப்படின்னா டிஸ்கிரிமினன்ட்.
டெல்டாவோட ஃபார்முலா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ஏபிசி எடுத்து இந்த டெல்டாவில் போட்டால் டெல்டா வேல்யூ ஜீரோவோட அதிகமாக இருக்குது. இஃப் டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் 0 த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ஏபிசி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0 த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். டெல்டா வேல்யூ இஸ் லெஸ் தேன் 0. நீ சப்ஸ்டியூட் பண்ணிட்ட ஏபிசியை டெல்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்ட, டெல்டாவோட வேல்யூ ஜீரோவோட கம்மியாக இருக்குன்னா அதுக்கு ரியல் ரூட்ஸ் கிடையாது. இன்னொரு தடவை சொல்கிறேன். டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் 0 ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். டெல்டா இஸ் ஈக்குவல் டு 0 ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். டெல்டா லெஸ் தேன் 0 நோ ரியல் ரூட்ஸ். டெல்டா பாசிட்டிவாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அன்ஈக்குவல். டெல்டா ஜீரோவாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். டெல்டா நெகட்டிவாக இருந்தால் நோ ரியல் ரூட்ஸ். இதை நல்லா முதல்ல படிச்சுக்கணும். இப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், இதுக்கு வரக்கூடிய ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லுவோம். கண்டுபிடிக்க சொன்னான்னா ஏபிசி கண்டுபிடிச்சி ஏபிசியை இந்த டெல்டாவில் சப்ஸ்டியூட் பண்ணி டெல்டா வேல்யூவை பொறுத்து நீ ரூட்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். ரைட். Exercise 3.13. Determine the nature of roots for the following quadratic equation. அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதோட நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கேட்குறான். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு 2 எக்ஸ் வேல்யூ வரும். அப்போ 2 ரூட்ஸு, அந்த 2 ரூட்டு எப்படி இருக்குது. அப்போ எக்ஸ் ஸ்கொயர், முன்னாடி எக்ஸசைஸ்லாம் படிச்சிருக்கோம். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a 15, xோட கோஎஃபிஷியன்ட் 11, b 11, கான்ஸ்டன்ட் c. அப்போ c 2. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெல்டாவில் போடு. டெல்டானா என்ன, b ஸ்கொயர் மைனஸ் 4ac. இப்போ b ஸ்கொயர் தட் இஸ் 11 ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு a என்ன 15 இன்ட்டு c 2. 11 ஸ்கொயர் என்ன 121 மைனஸ் 120 தட் இஸ் 1. 1ங்கிறது என்ன, பாசிட்டிவ். அப்போ டெல்டா ஜீரோவோட பெருசாக இருக்குது. நம்ம ரூல் என்ன, ஜீரோவோட பெருசாக இருந்தால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். அவ்வளோதான். அடுத்து செகண்ட், எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1, சி -1. டிஸ்கிரிமினன்ட் என்ன, டெல்டா. டெல்டாவோட வேல்யூ என்ன, பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி -1 -4 இன்ட்டு ஏ 1, சி -1. 1 + 4 5. 5ங்கிறது எப்படி இருக்கு, டெல்டாவோட அதிகமாக இருக்கு. அப்போ அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் எப்படி இருக்கும், the roots are real and unequal. The roots are real and unequal. Roots are real and unequal. அடுத்து தேர்ட் சம். அதே தான், a √2 b -3 c 3√3. டிஸ்கிரிமினன்ட்ல போடு. டெல்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. பி என்ன -3, -3 இது ஹோல் ஸ்கொயர், -4 இன்ட்டு ஏ என்ன √2 இன்ட்டு சி என்ன 3√2, -3 இது ஹோல் ஸ்கொயர் 9, 9 - 4 இன்ட்டு √2 இன்ட்டு √2 2 இன்ட்டு 3. அப்போ 9 - 24, 9 - 24 என்ன -15. அப்போ நெகட்டிவில் இருக்குது. டெல்டாவோட வேல்யூ ஜீரோவோட குறைவாக இருக்குது. அப்போது இதுக்கு ரியல் ரூட்ஸ் கிடையாது. ரூட்ஸ் ஆர் நோ ரியல் ரூட்ஸ். இதுக்கு ரியல் ரூட்ஸ் கிடையாது. இட் ஹாவ் நோ ரியல் ரூட்ஸ். இட் ஹாவ் நோ ரியல் ரூட்ஸ். அடுத்து
ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் அப்போ ஏ 9, பி -6√2, சி 2. இப்போ டெல்டா வேல்யூ பி ஸ்கொயர் -4ac, பி -6√2 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்டூ ஏ. இதில் ஒன்றும் இல்லைப்பா, ஏபிசி கண்டுபிடிச்சி கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணு. -4 இன்டூ ஏ, ஏ என்ன 9 இன்டூ சி 2, -6√2 த ஹோல் ஸ்கொயர், -6 ஸ்கொயர் இன்டூ √2 த ஹோல் ஸ்கொயர் 2, -72. அப்போ 72 - 72 0. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இன்ட்ரடக்ஷனில், டெல்டாவோட வேல்யூ ஜீரோவாக இருந்தால், ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ அதனுடைய ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ரைட்? அந்த கண்டிஷன்ஸை நல்லா படிச்சுட்டு இந்த சம்குள்ளே போகணும். கண்டிஷன்ஸ் நல்லா படிச்சுக்கோ. அடுத்து x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் 9a ஸ்கொயர் b ஸ்கொயர். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -24 abcd. கான்ஸ்டன்ட் 16 c ஸ்கொயர் d ஸ்கொயர். அப்போ a 9a ஸ்கொயர் b ஸ்கொயர், b -24 abcd, c 16 c ஸ்கொயர் d ஸ்கொயர். அப்படியே டிஸ்கிரிமினன்ட் டெல்டாவில் போடு. பி ஸ்கொயர் -4ac, பி ஸ்கொயர் -4ac. இப்போ -24 த ஹோல் ஸ்கொயர் 576. ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர், பிஏ ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர், சிஏ ஸ்கொயர் பண்ணால் சி ஸ்கொயர், டிஏ ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர். இங்கே 4 × 9 × 16, 576. 576 a ஸ்கொயர், b ஸ்கொயர், c ஸ்கொயர், d ஸ்கொயர். அப்போ இது ரெண்டும் சேம். 576 a ஸ்கொயர், b ஸ்கொயர், c ஸ்கொயர், d ஸ்கொயர் -576 a ஸ்கொயர், b ஸ்கொயர், c ஸ்கொயர், d ஸ்கொயர். ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் the answer is 0. The roots are real and equal. The roots are real and equal. டெல்டாவோட வேல்யூ 0 இருக்கிறதுனால the roots are real and equal. அடுத்து செகண்ட் சம், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, அதில் கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிக்கலாம். அவன் என்ன ஏதாவது கொடுத்துருக்கானா, அதோட ரூட்ஸு ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டான். அவனே கொஷின்லேயே கொடுத்துட்டான். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதனுடைய ரூட்ஸ் என்னவா? ரியல் அண்ட் ஈக்குவல். இப்போ கண்டிஷன் என்ன? ரியல் அண்ட் ஈக்குவல்னு அவனே கொடுத்துட்டான். அப்போ டெல்டா 0. அப்போ கொஷினில் ஏ என்ன? 5k - 6, பி என்ன? 2k, சி என்ன? 1. அப்போ கொஷின்லையே இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு கொடுத்ததுனால டெல்டா 0 நீனே எடுத்துக்கலாம். அப்போது டெல்டானா என்ன? பி ஸ்கொயர் -4ac 0. ரைட்? அப்போ பி ஸ்கொயர், பினா 2k த ஹோல் ஸ்கொயர், -4 a 5k - 6, c 1. 4k ஸ்கொயர் -20k + 24 is equal to 0. அப்போது டிவைடட் பை 4 பண்ணிங்கன்னா k ஸ்கொயர் -5k + 6. இதை ஃபேக்டரைஸ் பண்ணுப்பா, நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் -5. அப்போ k - 2, k - 3. அப்போ கேவோட வேல்யூ 2, கேவோட வேல்யூ 3. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது ரூட்ஸு எப்படி இருக்கும், இதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெல்டா கண்டுபிடிக்கிற. டெல்டாவோட வேல்யூ 0வோட அதிகமாக இருந்துச்சுன்னா த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். டெல்டாவோட வேல்யூ 0வாக இருந்தால் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். டெல்டாவோட வேல்யூ 0வோட கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு இட் ஹேவ் நோ ரியல் ரூட்ஸ். அது முடிஞ்சு. இது என்னன்னா கொஷின்லேயே சொல்லிட்டான், இதோட ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொன்னான்னா
டெல்டா 0 அப்படின்னு அவனே கொடுத்துட்டான். அதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி கே கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு இதே தான். அப்போது சேம் அதே மாதிரி இதுக்கும் கே கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் கே, அப்போ ஏகே. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 6k + 2, அடுத்து சி 16. கொஷின்லேயே கொடுத்துட்டான். த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ டெல்டா 0. வாட் இஸ் டெல்டா? b² - 4ac is equal to 0. b 6k + 2 the whole square minus 4 into ak c 16 is equal to 0. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 9k² - 10k + 1. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். கே ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 9 இருந்தால் இந்த 9ஆல் இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும். 1 into 9 9, 9 minus 10. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 9, ஆட் பண்ணால் -10. -1 into -9 9. அப்போது எதால் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்? 9ஆல். அப்போ அந்த 9ஆல் டிவைட் பண்ணு. அப்போ என்ன வருது? k - 1/9, k - 1/9 into k - 1 is equal to 0. அப்போ k is equal to 1/9, k is equal to 1. புரிஞ்சுதா? k minus 1/9 is equal to 0 na k 1/9, k minus 1 is equal to 0 na k 1. புரிஞ்சுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஈஸி. ஏபிசி கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். அடுத்து, இஃப் த ரூட்ஸ் ஆஃப் a minus b into x square plus b minus c into x plus c minus a is equal to 0 ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரூட்ஸ் ரியல் அண்ட் ஈக்குவல். இப்போ ப்ரீவியஸ் சம் மாதிரியே டெல்டா 0, ரைட்? அவன் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கான்? ப்ரூவ் தட் பி ஏ சி ஆர் இன் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்கான். பி ஏ சி ஆர் இன் ஏபி. இப்போ ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அர்த்தம். இப்போ இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனுங்கிற கான்செப்ட் நம்ம சாப்டர் 2ல் படிப்போம். அது ஒன்றும் நம்ம படிக்கலை, சாப்டர் 2ல் படிப்போம். அப்போது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரூட்ஸு ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த பிஏசி வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனாக இருக்கும்னு சொல்கிறோம். அப்போது ரியல் அண்ட் ஈக்குவல்னா டெல்டா என்ன? 0. அப்போது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் a மைனஸ் பி. அப்போ இதை வந்து ஏபிசி நம்ம போடாமல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சின்னு போடுறோம். அப்போ ஏ என்ன? ஏ மைனஸ் பி. பி என்ன? பி மைனஸ் சி. சி என்ன? சி மைனஸ் ஏ. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்குறான்? த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். அப்போ டெல்டா 0. b² - 4ac is equal to 0. b minus c the whole square. 4 into a minus b into c minus a. அப்போ a minus b the whole square போடு. a minus b the whole square போட்டால் எக்ஸ்பேண்ட் பண்ணிடு. அடுத்து -4 into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடு is equal to 0. அப்போ இது மாதிரி வந்துடுச்சு. அப்போ இது நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கிறோம் அல்ஜிப்ராவில். a plus b plus c the whole square is equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. இப்போ இந்த இடத்துல 2a minus b minus c the whole square போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணால் இந்த ஆன்சர் வருது. இப்போ 2a minus b minus c the whole square is equal to 0. அப்போது டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இந்த 2 போயிடும். அப்போ 2a minus b minus c is equal to 0.
2a is equal to b plus c அப்படின்னு வருது. 2a is equal to b plus c. அதாவது அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் பிரகாரம் இப்போ பிஏசி அப்படிங்கிற 3 நம்பரும் உனக்கு ஏபியில் இருந்துச்சுன்னா 2a is equal to b plus cன்னு வரும். இது எப்படிங்கிறத நம்ம சாப்டர் 2ல் படிப்போம். இப்போ பிஏசி அப்படின்னு 3 நம்பர் அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருந்துச்சுன்னா நடுவில் இருக்க நம்பர் என்ன? ஏ. 2a is equal to b plus cன்னு வரும். அப்படி வந்துச்சுன்னா பிஏசி ஆர் இன் ஏபி. பிஏசி ஆர் இன் ஏபி. புரியுதா? மறுபடியும் சொல்கிறேன். பிஏசி 3 நம்பர் ஏபியில் இருக்குது, அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷனில் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா நடுவில் இருக்க நம்பர் என்ன? ஏ. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு இது 2 கூட்டி பை 2 பி ப்ளஸ் சி பை 2. அப்போ நமக்கு ஏ இஸ் ஈக்குவல் டு பி ப்ளஸ் சி பை 2ன்னு வந்துருச்சா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக பிஏசி ஆர் இன் ஏபி. பிஏசி ஆர் இன் ஏபி. இது எப்படி அப்படிங்கிறத நம்ம செகண்ட் சாப்டரில் படிப்போம். மறுபடியும் சொல்கிறேன். 3 நம்பர், பி ஒரு நம்பர், ஏ ஒரு நம்பர், சி ஒரு நம்பர், 3 நம்பரும் ஏபியில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நடுவில் இருக்க நம்பர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு நம்பர் ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் பை 2ன்னு வரும். ரைட்? அப்போ இங்கே நமக்கு அப்படி தானே வந்திருக்கு. 2a is equal to b plus cனா என்ன அர்த்தம்? a is equal to b plus c by 2. அப்போ என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு நம்பர் b, அடுத்த நம்பர் a, அடுத்த நம்பர் c. இது ஏபியில் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ரைட்? If a, b are real, then show that the roots of the equation is equal to 0 are real and unequal. ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். இப்போ அந்த ஈக்குவேஷன் a minus b into x square minus 6 into a plus b into x minus 9 into a minus b is equal to 0. அதில் a என்ன? a minus b. b என்ன? minus 6 into a plus b. c என்ன? minus 9 into a plus b. இப்போ இதில் வரக்கூடிய ஆன்சர் நமக்கு ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியலாக இருக்கும், அன்ஈக்குவலாக இருக்கும்னு ப்ரூஃப் பண்ணணும். ரியலாக இருக்கும், அன்ஈக்குவலாக இருக்கும்னு ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கான். எப்படி ப்ரூஃப் பண்ணுறது? ஷோ தட் த ரூட் இஸ் ரியல் அண்ட் அன்ஈக்குவல். ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னால் எப்படி வரணும்? டெல்டாவோட வேல்யூ 0வோட அதிகமாக வரணும். டெல்டாவோட வேல்யூ எப்படி வரணும்? 0வோட அதிகமாக வரணும். போட்டு பார்க்கலாமா? இப்போ பி ஸ்கொயர். பி என்ன? மைனஸ் 6 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ. ஏ என்ன? ஏ மைனஸ் பி இன்ட்டு சி மைனஸ் ஏ இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 36 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஆன்சரில் 72 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். 72 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போது இவன் என்ன சொல்லியிருக்கான்? வந்த டெல்டா வேல்யூ 0வோட அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்கான். ஏன் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கண்டிப்பாக 0வோட கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லையா? 0வோட கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லையானா நெகட்டிவ் வர சான்ஸ் இருக்கா? நெகட்டிவ் வர சான்ஸே இல்லை. ஏன் சான்ஸே இல்லை? இந்த ஏயும் ஸ்கொயர் பண்ணிடுறோம், இந்த பியையும் ஸ்கொயர் பண்ணிடுறோம். அப்போ இது என்ன வர சான்ஸ் இல்லை? நெகட்டிவ் வர சான்ஸே இல்லை. அப்போது டெல்டாவோட வேல்யூ கண்டிப்பாக இஸ் கிரேட்டர் தேன் 0. அவனே கொடுத்துட்டான். ஏ அண்ட் பி ஆர் ரியல்னு சொல்லிட்டான். அப்போ ஏபி ஏதோ ஒரு ரியல் நம்பர்ஸ் தான். அப்போது நமக்கு 72 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் 0. டெல்டா இஸ் கிரேட்டர் தேன் 0. இப்போ நீ கேட்கலாம், சார் அது 0 வர வாய்ப்பாக இருக்கான்னா ஏக்கும் பிக்கும் நீ 0 கொடுத்தா தான் வர வாய்ப்பு இருக்கும். இப்போ ஏக்கும் பிக்கும் 0 கொடுத்தா
நமக்கு இந்த இடத்துல நமக்கு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனே ஃபார்ம் ஆகாது. அதனால் ஏபி என்னவா இருக்காது, ஜீரோவாக இருக்காது. அப்போ வேறு எந்த நம்பர் கொடுத்தாலும் அதோட ஆன்சர் ஜீரோவோட அதிகமாக தான் வரும். அதோட ஆன்சர் ஜீரோவோட அதிகமாக தான் வரும். அடுத்தது 5th question. If the roots of the equation real equal, prove that either a equal to 0 or a cube plus b cube plus c cube is equal to 3abc. என்ன சொல்லிட்டான், ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்து அது ரியல் அண்ட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இதை ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ரியல் அண்ட் ஈக்குவல்னா என்ன, டெல்டா 0. அப்போ இங்கேயும் பாருங்கள், ஸ்மால் ஏ ஸ்மால் பி ஸ்மால் சி வரதுனால கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சின்னே எடுத்துக்கோங்க. இப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. அப்போது பிக்கு பதிலாக -2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பிசி, -4 இன்ட்டு ஏக்கு பதிலாக சி ஸ்கொயர் மைனஸ் ஏபி, சிக்கு பதிலாக பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி வந்தால் 4a பவர் 4 மைனஸ் 12a ஸ்கொயர் பிசி ப்ளஸ் 4ac கியூப் ப்ளஸ் 4ab கியூப் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வருது. ஒரு 4aவை வெளில எடுத்தால் a கியூப் மைனஸ் 3abc ப்ளஸ் 3b கியூப் ப்ளஸ் c கியூப் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல என்ன அர்த்தம், 1 4a 0 இல்லை இந்த டேர்ம் 0. இப்போ 4a 0னா a 0. அப்போ a கியூப் ப்ளஸ் b கியூப் ப்ளஸ் c கியூப் இஸ் ஈக்குவல் டு 3abc. நீங்கள் நடத்தின எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0ங்கிறது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட